பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி இன்றைய வேத பகுதிக்குள்ளாக அழைத்து செல்கிறேன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான் என்று இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாக, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளாக மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக இது வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இது முதல் வசனத்திலே இந்த ஆசாரியர்களே என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்களுக்கு உரியதான ஒரு வார்த்தையாக இது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமில்லாமல் இந்த ஆசாரியர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆகையால்தான் 4ஆம் வசனத்திலே லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் என்று சொல்லி லேவிக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தையும் அவரோடு கூட செய்து கொண்டதான உடன்படிக்கை நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது என்று சொல்லி. அப்படியானால் இந்த சத்தியத்தின் மாதத்திலே சத்திய வேதம் நம் வாயில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் இந்த லேவி கோத்திரத்தை போல லேவியராய் நாம் மாற வேண்டும். அருமையான பத்மன் ஐயா அவர்கள் லேவியராய் நாம் இருக்கிறோம், ஆசாரியராய் நாம் இருக்கிறோம் என்று அநேக பாடல்களை பாடியிருக்கிறார்கள். நமக்கும் வேத வாக்கியம் உண்டு, நாம் ராஜரீக ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் என்று. அப்படியானால் ஆவிக்குரிய ரீதியிலே தான் நான் லேவியின் கோத்திரத்திலே வந்தவர்களோ பிறந்தவர்களோ அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு பிரதான ஆசாரியர் தான். ஆனால் அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியர் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தவர், ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அது சமாதானத்தின் ராஜா, சாலேமின் ராஜா என்று அழைக்கப்படுகிற சமாதானத்தின் ராஜாவின் முறைமையின்படி சமாதான பிரபுவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் இந்த பூமிக்கு வந்தபடியினாலே அவர் மூலமாய் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் நாம் அவராலே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாறுகிறோம். லேவி கோத்திரத்தார் அவர்கள் ஆசாரியர்களாய் மட்டும்தான் இருந்தார்கள். ராஜ கோத்திரம் என்பது யூத கோத்திரமாய் தான் இருந்தது. யூத வம்சத்தார் தான் ராஜாக்களாக வந்தார்கள் என்று ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம். தாவீதின் வம்சத்திலே வந்த ராஜாக்கள் யூத வம்சத்தை சேர்ந்தவர். ஆகையால்தான் இயேசுவானவர் அந்த வம்சத்திலே வந்ததினாலே யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று சொல்லிதான் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவின் இடத்துல போய் கேட்கிறதை மத்திய 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியருமா இருக்கிறபடினாலே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற யாவரும் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். அப்படியானால் இந்த லேவியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இந்த லேவியின் கோத்திரத்தில் வந்தவர்கள் தான் ஆசாரியர்கள், அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கிறிஸ்துவின் புதிய இரத்தத்தின் புதிய உடன்படிக்கைக்குரிய அந்த உடன்படிக்கையிலே நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம். ஆனால் இந்த லேவியை குறித்து நாம் வேதத்திலே தியானிக்கும் போது
ஏன் ஆண்டவர் இந்த லேவியை தெரிந்து கொண்டார்? ஏன் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, லேவியை குறித்துதான சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 29:34. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். லேவி என்ற பெயருக்கு அர்த்தத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார். யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, லேயாள் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் மனைவி. ஆனால் அவன் நேசித்ததோ ராகேலை தான். ஆகையால் ஒவ்வொரு முறையும் லேயாள் கற்பம் தரித்து பிள்ளையை பெறும்போது அவள் ஒவ்வொரு காரியத்தை யோசித்து நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு எனக்கு நான் கற்பம் தரிக்க செய்தார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது ஒவ்வொரு பெயரை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த லேவிக்கு பெயர் வைக்கும் போது அவள் சொல்லுகிற காரியம், இப்பொழுது என்னோட என் கணவர் சேர்ந்திருப்பார். இவ்வளவு காலம் இந்த 2 பிள்ளைகளை பெற்ற பின்பும் அவர் என்மேல் பட்சமாயும் என்மேல் இரக்கமாயும் என்மேல் அன்பாயும் இல்லையே. இப்பொழுது இந்த லேவியை பெற்ற பின்பு, இந்த லேவி என்கிற பேருக்கு அர்த்தம் இப்பொழுது அவர் என்னோட சேர்ந்து இருப்பார், இனிமேலாவது என்னோட சேர்ந்திருப்பார் என்று அவள் யோசிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியா, நான் இந்த லேவியோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்து கொண்டு அவன் வாயில் சத்திய வேதம் இருக்கும் என்று சொன்னான். அவன் பெயருக்கு அர்த்தமே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அர்த்தம் தான். மனைவியோடு கணவன் சஞ்சரிப்பார் என்று ஏங்கி இருந்த ஒரு நேரத்திலே தான் லேவி பிறந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு கூட சஞ்சரித்திருக்கும் போது நம்முடைய வாயில் அவருடைய சத்திய வேதம் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய சத்திய வேதம் நம்மோடு கூட இருக்கும். அந்த வசனம் சொல்லுகிறது, மல்கியர் 2:6, என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரி. இந்த லேவி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவரோடு கூட யதார்த்தமாய் சஞ்சரிக்க, சமாதானமாய் சஞ்சரிக்க. உலகம் சமாதானத்தை தேடி எங்கெங்கயோ ஓடுகிறது, இப்படியோ காரியங்களை செய்கிறது, எதையோ செய்கிறது. ஆனால் தேவனிடத்தில் சஞ்சரிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. சமாதானமாய் நாம் சஞ்சரிக்கும் போது நம்முடைய வாயில் சத்திய வேதம் இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த லேவியை குறித்து யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 32:26, பாளையத்தின் வாசலில் நின்று, அதை 25 சேர்த்து வாசிக்கிறேன். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தார். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு, பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய்
ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 28ஆம் வசனம், லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இங்கே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். மோசே மலை மேல் ஏறி தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வருகிற வேளையிலே தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனை பிடித்துக் கொண்டு எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ண என்று சொல்லி அதை வற்புறுத்தி அவனை இழுத்து வைத்தபடினாலே இந்த கன்றுக்குட்டியை செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் நிர்வாணிகளாய் அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக ஆடி பாடி விளையாடி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை விட்டு விலகி, தேவன் அல்லவா அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், மோசே அல்ல, மோசையின் மூலமாய்தான். ஆனால் மோசையை அவர்கள் காணவில்லை என்ற உடனே அவர்களுக்கு தெய்வம் வேண்டும். மோசையை தேவன் தான் அனுப்பினார், தேவன் தான் நம்மை நடத்தினார் என்பதை மறந்தவர்களாய் தேவ ஜனங்கள் இருந்தபோது அவர்கள் இந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணி அவர்கள் நிர்வாணிகளான போது ஆலயத்தின் வாசலிலே நின்று மோசே அழைக்கும் போது கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னபோதுதான் இந்த லேவியின் கோத்திரத்தார் ஓடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் முதலாவது தேவனோடு கூட சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது, அவருடைய பட்சத்தில் அவருக்காய் வைராக்கியமாய் நிற்கிறார். அதைதான் மல்கியா 2:6 நாம் வாசிக்கிறோம். அநேகரை என்ன செய்ய வேண்டுமோ அக்கிரமத்தினின்று திருப்பினான், அக்கிரமத்தினின்று திருப்பினான். அன்றைக்கு கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி தேவனுக்காய் நின்ற இந்த லேவி தேவ ஜனங்கள் மத்தியிலே பொல்லாப்பு செய்தவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டு, பட்டயம் எதை குறிக்கிறது? சத்திய வேதத்தை குறிக்கிறது. சத்திய வேதத்தை வைராக்கியத்தோடு நம்முடைய வாயிலே நாம் வைத்திருப்போமானால் அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புகிறவர்களாய் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை மாற்றப் போகிறார். அதற்காக தான் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனமாய் சத்திய வேதம் அவன் வாயில். இந்த சத்திய வேதம் என்னும் பட்டயத்தை அன்றைக்கு அந்த லேவி கருத்திலே பிடித்தபடினாலே, அந்த அறையிலே கச்சையிலே வைத்திருந்தபடினாலே நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களா. இனி வரும் காலங்கள் பொல்லாத காலங்களா இருக்கு. அப்படின்னா இந்த தீங்கு நாட்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாமும் நிலைத்திருந்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். இந்த சத்தியம் என்னும் கச்சை நம் அறையிலே கட்டினவர்களாய், கர்த்தருக்காக நிற்கிறவர்களாய், வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இருக்கும்போது அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புகிறவர்களாய் நாம் மாற முடியும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாயும் என்று எபேசியர் 6:14 நாம் வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தீங்கு நாளில் நாம் நமக்கு விரோதமாய் வருகிறதான அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள்
இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளில் அவைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதற்கு நமக்கு இந்த சத்தியம் என்னும் கச்சை மிகவும் அவசியம். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். சத்தியம் என்னும் கச்சையை எடுத்துக்கொண்டு அன்றைக்கு பட்டயத்தை கச்சையிலே வைத்திருந்த அந்த லேவியர் வாசலுக்கு வாசல் போய் அக்கிரமம் செய்ததான ஜனங்களை கொன்று போட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய ராஜ்யத்திற்குள்ளே நிலைத்திருக்கிற நாம் கொன்று போட அல்ல, அவர்களை கர்த்தரிடமாய் திருப்புவதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மால் இயன்ற மட்டும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறது, அக்கிரமத்திலே மூழ்கி கிடக்கிறவர்களுக்காய் பரிந்து பேசுகிறார். நம்மால் இயன்ற வரைக்கும் அவர்களுக்கு ஆலோசனைகள் இந்த சத்திய வசனத்தை போதிக்கிறவர்களாய் சொல்லுகிறவர்களாய். அவர்கள் கலகவிட்டார் தான், அவர்கள் என் சத்தத்திற்கே கேட்கிற மனதில்லாதவர்கள். ஆனாலும் நீ போய் அவர்களோட பேசு என்று எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையே கேட்காத ஜனங்களிடத்திலே தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். இன்றைக்கும் ஆண்டவரே வந்தாலும் நான் ரட்சிக்கப்பட மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டுகிற அநேகர். ஆனால் நீங்களும் நான் இந்த சத்திய வசனம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களால் வைராக்கியத்தோடு கர்த்தருக்காய் கர்த்தருடைய பட்சத்தில் நாம் நிற்போம் என்று சொன்னார். அநேகரை அக்கிரமத்தில் என்று திருப்புகிறவர்களாய் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்தினார். நம்ம எவ்வளவு பேர் நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். எவ்வளவுதான் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எவ்வளவுதான் இவர்களுக்கு நாம் போதிக்கிறோம், எவ்வளவுதான் சாட்சியாக வாழ்ந்து காண்பிப்பது என்று வேதனையோடு கூட இருக்கிறோம் அல்லவா? வேதனையோடு இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் இந்த மாதத்தில் சத்திய வேதம் நம்முடைய வாயிலே கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை நாம் அறையிலே கட்டிக்கொண்டு பட்டயத்தை எடுத்தவர்கள் வேத வசனம் என்னும் பட்டயத்தை கையிலே எடுத்துக்கொண்டு நாம் புறப்பட்டு செல்வோம். அக்கிரமங்களை அழிப்போம். அக்கிரமக்காரர்களை அல்ல, அக்கிரமங்களை அழித்து அக்கிரமக்காரர்களை கர்த்தருக்காய் ஆதாயப்படுத்த கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. லேவியை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், லேவியை போல கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்களால் வைராக்கியமுடையவர்களால் கர்த்தருடைய பட்டயமாகிய சத்திய வசனத்தை எடுத்துக்கொண்டவர்களால் அநேகரை ஆயத்தம் படுத்துகிறவர்களால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா பிதாவே, அருமையான 9வது மாதத்தின் முதல் நாளுக்காக இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் வாக்குத்தத்த வார்த்தைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாத்திரராக நீர் எண்ணி இந்த நாளிலே இந்த வார்த்தையை எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் அப்படியே எடுத்து நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு இன்றைக்கு பேசியிருக்கிறோம். இந்த லேவி தேவனோடு சஞ்சரிக்கிறது ஒரு அனுபவத்தை காண்பிக்கிற ஒரு மகன் என்று நாங்களும் உம்மோடு சஞ்சரி சமாதானமும் யதார்த்தமுமாய் நாங்கள் சஞ்சரித்தோம். உமக்காய் வைராக்கியமாய் நின்று என்ன வந்தாலும் நாங்கள் உமக்காய் தைரியமாய் நின்று வசனத்தை சத்திய வசனத்தை எடுத்து சொல்லுகிறவர்களாய் எங்களை நீ மாற்றும். நிமித்தம் அநேகரை இந்த மாதத்திலே நாங்கள் அவர்கள் அக்கிரமத்து நின்று திருப்புகிறவர்களாய் எங்களை நீ மாற்றி போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமாக்கி மேமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.